Praise Lord. Praise the Lord. Praise the Lord. Praise Lord. உங்கள் எல்லாரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சோட இந்த காலை ஆன்லைன் சர்வீஸ்க்கு வரவேற்கிறேன், ப்ளஸ் லைவ் சர்வீஸ்க்கு வரவேற்கிறேன். எத்தனை பேர் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க? கை தூக்கி சத்தமாக ஆமேன் ஹல்லேலூயா சொல்லுவோமா? Amen. Hallelujah. சத்தமாக என்ன சொல்லுவோமா? ஆமேன் ஹல்லேலூயா. சரி, இப்போது நம்ம முதல்ல கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சிருவோம். ஏசப்பா ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களை உங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே அப்பா, உங்களுக்கும் எங்களுக்கு நடுவில் இருக்கிறப்பா எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே அப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பை தடை பண்ணுற வரைக்கும் இருக்கிறத நீக்கி போடுங்க ஆண்டவரே அப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா அதெல்லாம் நீக்கி போட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா இட்ஸ் ஒன்லி யூ அண்ட் அஸ் லார்ட் ஆண்டவரே அப்பா. உண்மை கூட அந்த இடைப்பட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்வீராக, உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. அப்பா இப்போதும் நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே அப்பா இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக. எங்கள் 2-3 பேரோ ஒன்றாக செய்து ஜபிக்கிறீங்களோ அவங்க மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த இடத்தில் வாசம் செய்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா அதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்க அப்பா உண்மையை மாத்திரமே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. இயேசுவே இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையில் முற்றிலுமாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆவியானே ஒவ்வொருத்தர் மீண்டும் அசைவாடுவீராக ஆண்டவரே அப்பா. உங்கள் பிரசன்னத்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை உணரட்டும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் நீ இறங்குவீராக ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்களோட மகிமை இங்கே விளங்க செய்யும் ஆண்டவரே அப்பா. உங்க மகிமையை ஒவ்வொருத்தரும் காணட்டும் ஆண்டவரே அப்பா. உண்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. என் கூட சேர்ந்து பாடுங்க. மகிமை மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை
உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவரே அப்பா, மகிமையின் மேகமால் நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆசரிப்பு கூடாரத்தில் அப்பா இறங்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் இறங்கி வருகிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்க மகிமையை ஒருவராலும் ஆண்டவரை பறித்து கொள்ள முடியாதே ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி 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 அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் அப்பா உம்மை ஆராய்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே அப்பா. உம்மை துதி செய்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே அப்பா. உங்க கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை கிருபைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தந்தீரே. எங்களுக்கு அந்த கிருபைக்கு தகுதி இல்லைனாலும் அந்த கிருபை கொடுத்திருக்கீரே ஆண்டவரே அப்பா. அது ஒரு நாளும் நாங்கள் அசட்டை செய்திடக்கூடாது ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் உம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் உம் புயமே. இன்ப இயேசு
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்கள் பலன் ஆண்டவரே அப்பா. உங்க பலத்தினால் எங்களை கட்டுகிறீரே, அதுக்காக நன்றி அப்பா. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிற தேவன் அப்பா. எத்தனையோ இடத்துல நாங்கள் பலவீனமாக இருக்கோமே ஆண்டவரே அப்பா. ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் ஆண்டவரே அப்பா, எங்களோட பலன் கிறிஸ்து இயேசு தான் ஆண்டவரே அப்பா. உண்மை தான் நாங்கள் பலனாக யோசிக்கணும் ஆண்டவரே அப்பா. உண்மை தான் பலனாக கருதுகணும் ஆண்டவரே அப்பா. நீர் எங்கள் பலனாக இருக்கிறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. எல்சடை நீர் எங்கள் தெய்வம் ஆண்டவரே அப்பா. நன்றி நன்றி நன்றி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. கைகளை உயர்த்தி எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. மறுபடியும் சொல்லுவோமா? எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காற்றினி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. உணர்ந்தவனமாக சொல்லுவோம். தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. மறுபடியும் சொல்லுவோமா? கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர்
அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஆம் ஆண்டவரே அப்பா, யெகோவா தேவன் நீர் எங்கள் ராஜன் ஆண்டவரே அப்பா. உங்க பலத்தினால் எங்களை இடை கட்டுறதுக்காக நன்றி அப்பா. எல்லா நேரத்திலையும் ஆண்டவரே அப்பா, வெறும் அப்பா நாங்கள் வீக்காக இருக்கிற நேரத்தில் மாத்திரம் இல்லை ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு சூழ்நிலையும் அப்பா உங்க பலத்தை மாத்திரமே நாட எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்கள் இல்லையா ஆண்டவரே அப்பா. அதற்காக நன்றி நன்றி, கூட இருக்கிறதுக்காக நன்றி 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 அப்பா. நம்ம எல்லாருமே நிறைய நேரங்கள்ல கர்த்தரோட தூரம் போயிட்டு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. அவர் பக்கம் வரத்துக்காக நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். இப்போதான் நம்ம அர்ப்பணிப்போமா? இயேசுவே, நான் உங்கள்கிட்ட தூரம் போயிருக்கலாம், ஆனா நான் இன்னும் தூரம் போக விரும்பல ஆண்டவரே அப்பா. நான் உங்ககிட்ட வர எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்வோமா? ஏசப்பா, உங்ககிட்ட வர எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. எத்தனையோ காரியங்கள் அங்கே தூரம் போயிருக்கோம் ஆண்டவரே அப்பா. இனிமே அது வேணாம் ஆண்டவரே அப்பா. நான் உண்மை விட்டு தூரம் போக மாட்டேன் ஆண்டவரே அப்பா. உன் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன் ஆண்டவரே அப்பா. என்னோட சுயத்துக்காக, என் சுய இச்சைக்காக, என் சுய சந்தோஷத்துக்காக ஆண்டவரே அப்பா எந்த இடத்துலையும் ஆண்டவரே அப்பா உண்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே அப்பா. நிறைய நேரங்களில் நம்ம சுய இச்சைக்கும் நம்ம சுய சந்தோஷத்துக்காக தான் கர்த்தர் விட்டு போயிடுறோம். ஆனால் நம்ம கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. எல்லா சூழ்நிலையும் அவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்காக காத்திருக்கிறார். ஆனால் are we taking the decision to go back to him? இந்த நேரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து, இயேசுவே, நான் உங்ககிட்ட வருகிறேன் அப்பா. என்னைக்கும் நான் உங்களை விட்டு தூரம் போக கூடாது ஆண்டவரே அப்பா. உண்மை விட்டு விலகி ஓடக்கூடாது ஆண்டவரே அப்பா. எந்த இடத்துலையும் உண்மை நாங்கள் மறுத்துடக்கூடாது ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தட்டி நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா. நாங்கள் வாழ்ந்தால் இயேசுக்காகவும் மறுத்தால் இயேசுக்காக இருக்கணும் ஆண்டவரே அப்பா. அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன். கோர சிலுவையில் யாவும் சகித்து அதை நான் மறந்திட மாட்டேன். உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம் அன்பை விட்டு விலகி ஓட மாட்டேன். கோர சிலுவையில் யாவும் சகித்து அதை நான் மறந்திட மாட்டேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். பாசக்கரத்தால் என்னை தூக்கினீரே, பரிசுத்த ரத்தத்தால் கழுவினீரே. பாசக்கரத்தால் என்னை தூக்கினீரே, பரிசுத்த ரத்தத்தால் கழுவினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினீரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தி. மறுபடியும் சொல்லுவோமா? கரத்தை பிடித்து
உட்கார செய்தீர். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உயரங்களில் என்னை உட்கார செய்தீர். அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் ஒரு விசை மனதார உணர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்காரு. உங்க ஆத்மா உணர்ந்து பாடணும், ஆவி களி கூறணும். உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். பெருமூச்சின் சத்தத்தை நீர் கேட்டீரே, விருந்தோடி வந்து உதவினீரே. பெருமூச்சில் சத்தத்தை நீர் கேட்டீரே, விருந்தோடி வந்து உதவினீரே. ஓங்கிய புயத்தால் பலத்த கரத்தால் அடிமையாய் வாழ்ந்த என்னை விடுவித்தீரே. ஓங்கிய புயத்தால் பலத்த கரத்தால் அடிமையாய் வாழ்ந்த என்னை விடுவித்தீரே. மறுபடியும் ஓங்கிய புயத்தால் பலத்த கரத்தால் அடிமையாய் வாழ்ந்த என்னை விடுவித்தீரே. ஓங்கிய புயத்தால் பலத்த கரத்தால் அடிமையாய் வாழ்ந்த என்னை விடுவித்தீரே. அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். இந்த பாடல சொன்ன மாதிரி வெறும் வாய் வார்த்தை இல்லாம நம்ம ஆயுள் காலம் எல்லாம் அவருக்காக வாழணும் அர்ப்பணிப்போமா? இந்த வாழ்க்கை முழுவதும் அவருக்காக தான் வாழணும். ஆமேன். அர்ப்பணிப்போமா? இந்த வாழ்க்கை முழுவதும் அவருக்காக வாழணும். அப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த வாழ்க்கை முழுவதும் அப்பா எங்களுக்காக இல்லை, உமக்காக வாழணும் ஆண்டவரே அப்பா. நன்றி 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 அப்பா. ஆவியானவர் இந்த நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே அப்பா. இன்னும் பிரத்யட்சமாக அசைவாடி ஆண்டவரே அப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா உங்கள் பிரசன்னத்தை உணரட்டும் ஆண்டவரே. அக்னியை நீர் இறங்கும் ஆண்டவரே அப்பா. அக்னி நாவாக அமர்ந்தினும் ஆண்டவரே அப்பா. வெறும் காற்றாக வீசுங்க ஆண்டவரே அப்பா. ஜீவ நதியாக பாய்ந்திடும் ஆண்டவரே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. வெறும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ராவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ராவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் முழங்காலிடுவோமா? அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. மறுபடியும் சொல்லுவோமா? அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. திருப்பி சொல்லிட்டே இருப்போமா? அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல நீர் அசைவாடுறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நம்ம அர்ப்பணிப்போமா? இப்போதும் அர்ப்பணிப்போமா? ஆவியானவர் நீர் எங்க மேல இறங்குங்க இறங்குங்க பலமாக இறங்குங்க ஆண்டவரே அப்பா. உங்க பிரசன்னத்தை உணர்ந்த ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல நாங்கள் ஒருவரும் ஆண்டவரே அப்பா வெறுமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே அப்பா உண்மை பெற்று கொண்டு ஆண்டவரே அப்பா அது அனல் முட்டி எழுப்புங்க. எத்தனையோ பேர் உங்க ஆவி உள்ள வாழ்க்கையை நம்ம எழுத அது மங்கி போயிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். இப்பொழுது அதை மீட்டுக் கொள்வோமா? இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள ஆண்டவர் அப்பா அணைஞ்சு போன அந்த ஆவி திரிய பற்றி மறுபடியுமாக எழுப்புங்க அப்பா. மறுபடியும் அக்னியை ஊற்றுங்க. எங்கள் ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அக்னியை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருத்தர் மேலும் நீ இறங்குவீராக ஆண்டவரே. சீக்காரா தளரபா செவே தெயோ தொளரபோ ஆண்டவரே அப்பா. இந்த இடத்துல மகிமையாக அசைவாடுறதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே அப்போ உங்க பிரசனத்தை விளங்க செய்யறதுக்காக நன்றி 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 நன்றி. வெறும் இப்போதோட நிறுத்திட வேணாம். நம்ம ஒவ்வொரு நாளுமே அதை புதுப்பிக்க ஒவ்வொரு நாளுமே ஆவியானவரோட உதவியை நானும் நம்ம அர்ப்பணிப்போமா? தினமும் அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு நிமிடமும் அப்பா நீர் அப்பா எங்களுக்குள்ள அசைவாடுவீராக ஆண்டவரே அப்பா. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆவியான உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. எத்தனையோ நேரங்கள் உங்க அசட்டை பண்ணியிருப்போம், அதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா நீர் எங்க மேல் கிருபையாய் இறங்கினதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. அந்நிய பாஷையில் யாரா ஜபிக்கிறீங்களோ ஜபித்து கொண்டே இருங்க. ஷியா தல ரபா சேக்கியா தல ரபா ஓ ரிமிக்கியா தல ரபா பாபா.
அந்நிய பாஷை பேச வரலையா? கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுப்பார். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் அந்நிய பாஷையை கொடுப்பார். இது பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த இடத்துல அப்பா, ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா அந்நிய பாஷை ஒருத்தரும் பேச வைக்க போகிறதுக்காக நன்றி. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, நீர் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சியா தலரபா சேக்கியா தலரபா. இன்னமும் நம்ம எங்கேயாவது நம்ம ஏதோ ஒரு இடத்துல, இன்னொரு சின்ன இடத்துல கூட அது பிளாங்கா இருக்கலாம், அவருக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். அந்த சின்ன இடமா இருந்தாலும் அவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துல கூட நம்ம கேப் விட்டுற வேணாம். நம்ம லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேஸையும் அவர் ஆளுகை எடுத்துக்கிட்டோம். அவர் ஆளுகை எடுத்தார்னா நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லையே. அவர் எப்போவுமே நம்மளை நேர்மையான வழி தான் நடக்க வைப்பார், நன்மை தானே செய்வார். அவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எத்தனை நேரங்களை உதாசீனப்படுத்தியிருக்கோம் ஆண்டவரே அப்பா. மன்னியும், மன்னியும் ஆண்டவரே அப்பா. துணிகரமாக எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கோம் ஆண்டவரே, அதை மன்னியும் அப்பா, அதை மன்னியும் அப்பா. ஒப்பு கொடுப்போமா? திருப்பி பாவத்தில் விழாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அவர்கிட்ட உதவியை கேட்போமா? ஆண்டவரே அவங்க திருப்பி ஆண்டவரே அப்பா பாவத்தில் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே அப்பா. சும்மா சும்மா விழுந்து எழுந்தது போதும் ஆண்டவரே அப்பா. இனி பாவத்தை நோக்கி பார்க்காதபடிக்கு, பாவத்தில் விழாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உங்ககிட்ட ஆலோசனை கிட்ட ஒவ்வொரு காரியத்திலும் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்துலையும் அப்பா உண்மை விட்டு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே அப்பா. எந்த இடத்துலையும் உண்மை விட்டு கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே அப்பா. பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே அப்பா? எந்த காலம் எப்போதுமே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. உண்மை மறுதளிச்சிடக்கூடாது ஆண்டவரே அப்பா. வாழ்ந்தாலும் உமக்காக தான், மறித்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே அப்பா. ஷெக்கியா தலரபா செய்யா தலரபா. கடைசியாக பாடி முடிப்போமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. உணர்ந்து சொல்லுவோமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆமாண்டவரே அப்பா, இந்த அக்னி நாவாக இருக்கிறதுக்காக நன்றி, ஜீவநதியாக பாய்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த அனுபவத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்கள் கூட பேசிட்டு கொண்டு தான் இருக்கிறானா, எங்கள் செவிகள் மூடப்பட்டிருக்க, அதை திறங்க ஆண்டவரே அப்பா. எங்கள் செவிகளை திறங்க ஆண்டவரே அப்பா. உங்கள் வார்த்தையை ஒவ்வொரு நிமிஷம் உங்கள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் இதில் அசைவானதுக்காக நன்றி, ஒவ்வொருத்தரும் இறங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. உங்கள் கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மீதுள்ள இந்த ஆராதனை வேலை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். மீற பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் அப்பா, ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். இப்போ நம்ம சபையோட அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்போம். பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம சபையின் அறிக்கையை வாசிக்கலாம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாம். நம்ம இப்போ எல்லாருமே தேவனோட சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் வந்து அறிக்கையிடுவோம். என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும்
அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இப்போ கூட நம்ம ஜபிக்கலாம். அப்பா நன்றி 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 தகப்பனே. அப்பா இந்த நேரம் வேலைக்காக கூட உமக்கு நன்றி ராஜா தகப்பனே. அப்பா அப்பா நாங்கள் எல்லாரும் ராஜா உம்மோடைய சித்தத்திற்கும் உம்மோடைய நோக்கத்திற்கும் தகப்பனே. அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ராஜா அதி தினமும் தகப்பனே உம்மோடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற ராஜா நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ராஜா இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். இப்போது கூட நம்ம வார்த்தைக்காக ஜபிக்கலாம். அப்பா நன்றி ராஜா தகப்பனே. அப்பா இங்கே வந்திருக்க எல்லாரையும் ராஜா உம் கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. அப்பா அப்பா வந்தவர் ராஜா வந்த வண்ணமாக போகாது படி தகப்பனே. ஆவியான ராஜா நீர் இறங்கி தகப்பனே. அப்பா ஒருவருக்குள்ள ராஜா நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே. அப்பா அப்பா அந்த வார்த்தை ராஜா வார்த்தை மூலமாக தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொரு கூட ராஜா நீர் பேசும் தகப்பனே. அப்பா தகப்பனே இப்பொழுது கூட ராஜா அடியரம் கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. அப்பா அவர்களை பலப்படுத்தி ராஜா அப்பா நீர் அவர்களை மறைத்து வெளிப்படும் சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன சாட்சியில் தொடங்கி நான் அடுத்தது வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். கர்த்தர் கிருபையினால் ஜீவனோடு அவங்க முன்பாக நான் வந்து நிற்கிறேன். கடந்த 2 வாரமாக எனக்கு சுகவீனமாக போய் ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. செஸ்ட் பெயின் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆஞ்சியோகிராம் பண்ணுற லெவலுக்கு போச்சு. ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சுத்த கிருபையினால் இம்மட்டும் உதவி செய்து ஜீவனை கொடுத்து சாட்சியாக இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? குடும்பத்தின் மறுசீரமைப்பு. சீராக தான் இருந்தது குடும்பம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ நடக்கக்கூடாதது, சம்பவிக்கக்கூடாதது, அந்த ஒரு சில காரியங்கள் நடந்ததுனால ஆண்டவர் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? மறுபடியும் மறுசீர் அமைப்பு பண்ணுறாரு. சீராக இருக்கிறது சீராக இல்லாமல் போகிறச்சே தான் அங்கே ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவையில்லாத காரியங்கள் வருது. ஆண்டவர் பக்கம் நம்ம மனம் திரும்பறச்சே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? அந்த குடும்பத்தை மறுசீரமைப்பு பண்ணுறாரு. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது என் குடும்பம் மறுசீரமைப்பு ஆகணும் அப்படின்னு? இல்லையா? நம்ம எல்லாரோட குடும்பமும் ஏதோ ஒரு இடத்துல மறுசீரமைப்புக்கு தேவைக்கான அந்த காரியங்களை தான் போய்கொண்டு இருக்கு. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அதை குறித்து என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். நான் முதல்ல சில காரியங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வசனங்கள் எடுத்து நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பில்டிங் இருக்குது, பாதி கட்டி வச்சுருக்காங்க. அந்த பாதி கட்டின பில்டிங்கில் நம்மளால் குடி போக முடியுமா? போக முடியாது. சரி, நல்லா கட்டின பில்டிங், நல்லா ஒரு மாளிகை மாதிரி கட்டியாச்சு, எல்லா உள்ள திங்ஸ் எல்லாமே போட்டிருக்கு, எல்லாமே இருக்குது, மேலே கூரை இல்லை, உள்ளே போக முடியுமா? போக முடியாது. சரி, எல்லா கூரையும் போட்டிருக்கு, பில்டிங்கும் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சாச்சு, எல்லா திங்ஸும் உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் வாழறதுக்கு எல்லாமே ரெடியாகவும் இருக்குது. நம்ம உள்ளே போய் வாழ்ந்துட முடியுமா? ஏன் முடியாது? உள்ளே யார் இருக்கணும் கூட? ஏசப்பா இல்லாத குடும்பம் சீர்கெட்ட குடும்பம். ஏசப்பா இல்லாத குடும்பம் சீர்கெட்ட குடும்பம். மறுசீரமைப்புனாக்க எங்கேயோ ஏசப்பா இருந்த இடத்துல
மறுபடியும் ஏசப்பாவை நகர்த்திட்டு முன்னாடி இருந்த பாவ காரியங்கள், முன்னாடி வழிபட்டு கொண்டிருந்த சில காரியங்கள், முன்னாடி நம்ம பின்னாடி தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் காரியங்கள், எகிப்தின் அடிமைத்தனங்கள் ஏதோ உள்ள நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்களையே கொஞ்சம் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் குடும்பம் சீர்கெட்டு போய் இருக்கு அப்படின்னாக்க நல்லா இல்லைன்னு அர்த்தம். குடும்பத்தில் செழிப்பு இல்லை, பொருளாதார கஷ்டம், அதுக்கப்புறம் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்தில் சுகம் இல்லை, இது எல்லாமே இல்லை இல்லை இல்லை. அப்போ அங்கே யார் இல்லை? இயேசு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எத்தனை இல்லைன்னு பட்டியல் லிஸ்ட்டு போடுறீங்கள, அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க, அங்கே இயேசு இருக்கிறாரான்னு. இயேசு இல்லாத குடும்பம் எழுதி வச்சுக்கோங்க, சீர்கெட்ட குடும்பம். அப்போ குடும்பத்தை மறுசீர் பண்ணணும்னாக்க யார் உள்ள வரணும்? இயேசு உள்ள வரணும். இயேசு உள்ள வரணும்னா நான் எங்கேயோ செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன், போகக்கூடாத ஒரு வழியில் போயிட்டேன். அப்போ நான் திருப்பி யூட்டர்ன் எடுத்து யார்கிட்ட வரணும்? இயேசுகிட்ட வரச்சே என் குடும்பம் சீர் அமைக்கப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் குடும்பம் செழித்திருக்கும், என் குடும்பம் வாழ்ந்திருக்கும், என் குடும்பம் சுகித்திருக்கும். இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆராதனை வேலையில் எத்தனை பேர் நம்ம அழுதுருப்போம்ல, நம்மளோட நிலைமையை நினச்சி, நம்மளோட கஷ்டத்தை நினச்சி, நம்ம குடும்பத்தை நினச்சி. எல்லாருக்குமே எண்ட் ஆஃப் த டே, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ரோட்டில் பேப்பர் எடுத்து அன்றாட வாழ்க்கையை ஒரு ஜீவியத்தை கழிக்கிற ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே குடும்பம்னு உண்டு. அந்த குடும்பம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்கா ஆண்டவர் ஆதியில் படைக்கிறச்சவே ஒரு கணவன் மனைவியை தான் படைச்சார், ஒரு குடும்பத்தை தான் படைச்சார். அப்போது அந்த குடும்பங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த குடும்பத்தை தான் சத்ரு கை வைக்கிறான். ஏன்? அந்த குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவன் வேலை. ஏன்? அந்த குடும்பத்திலேருந்து தான் பக்தி உள்ள சந்ததி உருவாகும், அந்த குடும்பத்தின் மூலியமாக தேவநாமம் மகிமைப்படும். அப்போ அவனுக்கு என்ன தேவை? கர்த்தர் இணைக்கிற தேவன், சாத்தான் பிரிக்கிறவன். குடும்பத்தை எங்கெங்கெல்லாம் பிரிவினை வருதோ உள்ள சாத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். எங்கேயாவது சண்டை, ஒரு சச்சரவு, ஒரு பிரிவினை, ஒரு டைவர்ஸ், இல்லை வீட்டு விட்டு போகிற காரியங்கள், இல்லை ஏதாவது ஒரு காரியங்கள் மனக்கசப்பான காரியங்கள் நடக்குதுனாக்க உள்ள சாத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமலோ இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இனி நம்ம அந்த வழியில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வீட்டில் ஒரு ஓட்டை வந்துடுச்சு, மழை கொட்டுது, அப்போ அந்த ஓட்டையை அடைப்பீங்களா இல்லையா? வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடும்ல, அப்போ அந்த ஓட்டையை இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வார்த்தையினால் அடைக்கணும். ஏன்னா ஓட்டை மூலியமாக தான் சாத்தான் உள்ள நுழையிறான். சண்டை, சச்சரவு, பிரிவினைகள், எவ்வளவோ மார்க்க பேதங்கள்லாம் வந்துடுச்சு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? நம்ம எங்கேயோ லூப்போல் விட்டுட்டோன்னு. இன்றைக்கி லூப்போல் விட்ட இடத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடைக்க போகிறோம். குடும்பத்தை என்ன பண்ண போகிறோம்? மறுசீரமைப்புக்குள்ளாக நடத்த போகிறோம். தீர்மானம் எடுத்துட்டிங்களா? ஓகேவா? இப்போ வசனத்துக்கு நேராக போகலாமா? திரும்பி போர்ச்சிய குடும்பம் கட்டப்பட்டதாக தானே இருக்க போகுது. ஆமீன், ஆமீன். என்னோட கூட லூக்கா 15வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா புஸ்தகம் 15 வசனம் 22. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள். என்னவா இது? யாருக்காக நம்மளுக்கு தெரியும்? இளைய குமாரனை பற்றின கதை இது இல்லையா? கெட்ட குமாரன் சொல்லாதீங்க. கெட்ட குமாரன் பைபிளில் சொல்லவே இல்லை, நம்ம தான் சொல்லிக்கிட்டு திரிகிறோம் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன். இளைய குமாரன் மனம் திரும்பியாச்சு, மனம் திரும்பி ஒப்புருவாய் தேவனோட அவன் சேரவே சேர்ந்தாச்சு. ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கெட்ட குமாரன் சொல்லிகிட்டு இருக்கோம். கெட்ட குமாரன் இல்லை, அது இளைய குமாரன். ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு மூத்த குமாரன், ஒரு இளைய குமாரன். அப்போ இளைய குமாரனுக்கு என்னன்னாக்கா, இந்த உலகத்தின் பேரில் ஒரு இச்சைகள் வந்ததுனால, ஆசை வந்ததுனால, தான் இஷ்டத்துக்கு வாழணும் அப்படிங்கிறதுனால, அந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் போட்டு விடுங்க, அவங்களுக்கு அங்கே நேரம் வெயில் அடிக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு இச்சை வந்ததுனால, ஆசை வந்ததுனால என்னாச்சு? இளைய குமாரன் தன்னோட எல்லா காசுகளையும் எல்லா சொத்துக்களையும் வாங்கி தன்னோட பார்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? அப்பா வீட்டை விட்டுட்டு அவன் போக ஆரம்பிச்சிட்டான். அப்பா வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அங்கே இங்கேன்னு எல்லா மயக்கத்துலேயும் பெண்ணாசை மண்ணாசை எல்லா இச்சைகளையும் அவன் விழுந்து கடைசியில் இந்த பன்றிகளுக்கு சாப்பாடு போடுறாங்கல்ல, தவிடு போடுவாங்கல்ல,
அந்த இடத்துல வேலை செஞ்சு அவனுக்கு சாப்பாடே என்னவா இருந்தது, அந்த பன்றிகளுக்கு போட தவிடு தான் அவனுக்கு உணவாக இருந்தது. ஏன்னா கையில் கொண்டு போன எல்லா ஆஸ்தியும் அவன் செலவழிச்சிட்டான். அப்போ கொண்டு போனது எல்லாம் செலவழித்த உடனே அவனுக்கு ஒரு நினைவு வருது, எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரருக்கு கூட ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நான் இங்கே என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன், பன்றிகளுக்கு போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சே பேசாமல் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகலாம்ல அப்படின்னு ஒரு மண்டையில் ஒரு லைட் எரியுது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த லைட் எரியும். நமக்கு தோணும், நமக்குள்ள நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு மனம் திரும்பும்படியாக. ஆண்டவர் விட்டுக்கிட்டே இருப்பார். கயர் அவர்கிட்ட தான் இருக்கும், நீ எவ்வளோ தூரம் போறியோ போ 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 போ, ஒரு நாள் என்கிட்ட தான் நான் வரப்போகிறேன்ட்டு விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இழுப்பார் பாருங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், அவர் கூப்பிடுறச்சே தயவு செஞ்சு அவர் பக்கம் திரும்பி வந்துடுங்க. அவர் தூண்டில் போடுறச்சே வந்துட்டா ஓகே, இல்லை நான் கொக்கி போட்டு இழுத்தார்னா எங்கே படும் எங்கே வலிக்கும்னே தெரியாது. அப்போ அந்த இளையகுமாரன் உடனே தீர்மானம் எடுக்கிறான். என்னன்னு உடனே சொல்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு கூட நம்ம குடும்பங்களில் சில நிலைமைகளை சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல இல்லை நம்மளோட உறவு முறைகளில் பாருங்களேன், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நோகடிச்சிருக்கலாம், இல்லை நம்ம யாரையாவது நோகடிச்சிட்டு வந்திருக்கலாம், நம்ம அந்த மாதிரி போயிருக்கலாம், இல்லை யாராவது அந்த மாதிரி போயிருக்கலாம். அப்போ அந்த மாதிரி போன இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்க வைப்பார் ஆண்டவர். என்னன்னு, பன்றிகளுக்கு போடுற இந்த இதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே, என் அப்பா வீட்டில் எங்கள் வேலைக்காரன் கூட ஒரு நல்ல சாப்பாடு இருக்குமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரைச்சே என் தேவன் பக்கம் திரும்பணும்னு ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வந்த உடனேவே தீர்மானம் எடுத்து என்ன பண்ணணும், உடனேவே யூட்டர்ன் எடுத்துடணும், தாமதிக்கவே கூடாது. அந்த உணர்வு வர்றது தான் மனஸ்தாபப்படுறோம். மனஸ்தாபம், நம்ம செஞ்ச தவறுகளுக்கு மனஸ்தாபம். எல்லாருக்குமே சீ நான் இப்படி பேசியிருக்க வேண்டாம், சீ நான் இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம், நான் இந்த மாதிரி போயிருக்க வேண்டாம், நான் இந்த சண்டை போட்டிருக்க வேண்டாம், நான் இப்படி திமிரா நடந்திருக்க வேண்டாம் தோணும். எல்லாருக்குள்ளேயும் அந்த மனஸ்தாபம் வரும். மனஸ்தாபம் வந்ததும் அங்கே அப்படியே நிற்காம யூட்டர்ன் எடுத்து மனம் திரும்பி அவன் அப்பா கிட்ட ஓடி வரான். அது மாதிரி தான் இன்னைக்கு தேவன் 2 கரத்தையும் விரித்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, எப்போ நீங்கள் மனம் திரும்பி அவர் பக்கம் வருவீங்க அப்படின்னு. மனம் திரும்பி வரைச்சே நீங்கள் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில். நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் வேணாலும் செஞ்சுருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், அந்நிய பாஷையில் ஜபிக்கிறவங்க தான், அப்பாவோட பிள்ளை தான். ஆனாலும் ஏதோ ஒரு இச்சையில், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில், ஏதோ ஒரு ஆசையில் செய்யக்கூடாததை, போகக்கூடாததை, நினைக்கக்கூடாததை, பார்க்கக்கூடாததை, விரும்பக்கூடாததை செஞ்சுட்டு இன்னைக்கு நான் திருப்பி என்ன போவேன் எங்கே போவேன்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் இன்னைக்கு வேத வசனம் வருது. பரத்துக்கு விரோதமாக என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு ஒரு உணர்வு வருது இல்லை, உடனேவே நீங்கள் இயேசு பக்கம் திரும்புங்க. திரும்பின உடனே அந்த அப்பா, இந்த வசனத்தில் வாசித்தோம் இல்லையா, வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை, லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. அந்த மகன் வரச்சேவே அப்பா வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. திரும்பி போன அந்த மகன் எப்போ வருவான்னு. ஏன் என்னை விட்டுட்டு போனேன், ஆஸ்தியெல்லாம் எடுத்துட்டு போனியே, எவ்வளோ செலவழிச்ச, எவ்வளோ பாக்கி கொண்டு வந்த, எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா அப்படி கேட்கல. மகன் வந்த உடனே தன்னுடைய வேலைக்காரர் ஊழியக்காரரை பார்த்து சொல்றாராம், உயர்ந்த வஸ்திரத்தை என் மகனுக்கு கொண்டு வாங்க, அவனை நல்லா குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்களால் அலங்கரித்து நல்லா அவனுக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு ஒரு மோதிரத்தையும் கொடுத்து என்ன கொடுக்குறாரு தெரியுமா, மறுபடியும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஒரு அப்பா. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போயிருக்கலாம். இன்னைக்கு அந்த அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எவ்வளோ தூரம் வேணாலும் போயிருக்கலாம், இன்னைக்கு நீ என் பக்கம் திரும்பி வரணும்னு நீ தீர்மானம் எடுத்து என் பக்கம் நீ திரும்பரிச்சே. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை மறுபடியும் ஒரு மறுசீரமைப்பை கொடுத்து குடும்பத்தை கட்டுகிற தேவன். இன்னைக்கு குடும்பங்களில் யாராவது அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், நீ அன்னைக்கு அப்படி பண்ணிட்டு போனியே, அன்னைக்கு இப்படி பேசிட்டு போனியே, அன்னைக்கு அப்படி சண்டை போட்டியே, அதனால தான் இதனால தான். அப்படி இல்லை. இங்கே தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, தேவன் அந்த இடத்துல மன்னிக்கிறாரு, தேவன் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்காரு, தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு வார்த்தை கூட சொல்லி காமிக்கல அந்த அப்பா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? இல்லை நம்ம சப்போஸ் நம்ம அந்த இளையகுமாரனா நம்ம நடந்துட்டுருக்கோம், அப்போ என்ன பண்ணணும், நம்ம மனம் திரும்பணும், மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு
தேவன் பக்கம் திரும்பணும். இல்லை நம்ம குடும்பங்களில் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி போயிருக்காங்க, அவங்க திரும்பி வரச்சே, அவங்க மனம் திரும்பரிச்சே, அவங்கள சொல்லி காமிக்காம, அவங்கள குத்தி காமிக்காம, அவங்கள நோகடிக்காம, அவங்கள நீ அப்படி பண்ணியே இப்படி பண்ணியேன்னு எதுவும் சொல்லாமல், பழச பேசாமல், அந்த தகப்பன் காண்பித்த அந்த அன்பை காமித்து மறுபடியும் அந்த அங்கீகரிப்பு கொடுக்கறது தான் ஒரு கிறிஸ்தவனோட வேலை. இன்னைக்கு நம்ம எந்த சைடில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒன்று அந்த இளையகுமாரனை போல் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை அந்த தகப்பனோட இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை ஏற்றுக்கிற இடத்துல இருக்கீங்களா? அப்படி இளையகுமாரனை போல் இருந்தால் மனம் திரும்புங்க, மன்னிப்பு கேளுங்க, தேவன் பக்கமும் உங்கள் குடும்பத்து பக்கமும் திரும்பிடுங்க. இல்லை அந்த தகப்பனோட இடத்துல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், மன்னிங்க, ஏற்றுக்கோங்க, மறுபடியும் அந்த அங்கீகரிப்பை கொடுங்க. ஆமீன். என்னோட கூட கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். இதில் ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க இங்கிலீஷில். அக்னாலஜிங் ஃபால்ட் அண்ட் எக்ஸ்டெண்டிங் கிரேஸ். அக்னாலஜிங் ஃபால்ட் அண்ட் எக்ஸ்டெண்டிங் கிரேஸ். அக்னாலஜிங் ஃபால்ட் அண்ட் எக்ஸ்டெண்டிங் கிரேஸ். கலாத்தியர் 6:1. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதாவது குற்றம் என்ன என்று அதை தெரிந்து கொள்ளுதல், அதுக்கு பதிலாக நம்ம என்ன கிருபையை நம்ம கிருபையின் கரத்தை நீட்டணும். வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த இடத்துல நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்துகிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. யார் ஒருத்தராவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலியில் தப்பு செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லணும். கடிந்து கொள்ளலாம், ஆனால் கடிந்து கொள்வது அவங்க மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக இருக்கணுமே தவிர நீங்கள் கடிந்து கொள்றதுனால அவங்க பின்மாற்றத்துக்கு போயிடக்கூடாது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் அக்யூசராக இருக்கக்கூடாது, நீங்கள் ரெஸ்கியூராக இருக்கணும். நீங்கள் குற்றப்படுத்துறவர்களாக இருக்கக்கூடாது, அவங்கள காப்பாற்றுகிறவராக இருக்கணும். புரியுதுங்களா? குடும்பங்களில் ஏற்றத்தாழ்வு நடக்கும். சில பேர் எப்படி வேணாலும் இருப்பாங்க, சில பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க, சண்டை நடக்கும், புரிஞ்சிக்க மாட்டாங்க. கணவர் மனைவிக்குள்ளே இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம், அண்ணன் தங்கிக்குள்ளே இருக்கலாம், ஏன் மாமனார் மாமியார், மருமகன் மருமகள், யாருக்குள்ளே வேணாலும் நடக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க நம்ம அவங்கள குற்றப்படுத்தி அப்படியே விட்டுறக்கூடாது, குற்றப்படுத்துறவர்களாக இருக்கக்கூடாது. அவங்க குற்றத்தை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும், நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்னு. ஆனால் அந்த தப்பு சொல்கிறது அவங்கள குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்கள அசிங்க அவமானப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடாது. அவங்கள கண்டித்து உணர்த்தது அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருக்கணும். அதுதான் கலாத்தியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஃபால்ட் என்னன்னு நீங்கள் பாருங்கள், எங்கே தவறு நடக்குதுன்னு பாருங்கள். ஆனால் அந்த தவறு நடக்கிறத அந்த தவறு தப்புன்னு சொல்லி காமிங்க. தவறு செய்பவருக்கு நேராக நீங்கள் கிருபையின் கரத்தை நீட்டுங்க. எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதே நேரத்தில் நீங்கள் தவறி விழுந்துடாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஒருத்தங்களை திருத்த போகிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நல்லா கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம், தேவையில்லாத நிறைய 4-5 வார்த்தைகள் வெளியில் வரும் நம்ம வாயிலேருந்து. அப்போ நம்ம பாவத்தில் விழுந்துடுவோம், அப்போ நம்ம குற்றம் செய்கிறவர்களாக மாறிடுவோம். ஸோ மற்றவங்களை திருத்த போகிறச்சே நம்ம ஞானமாக நடந்துக்கணும். அவங்கள குற்றப்படுத்தும்படி நடக்கக்கூடாது, அவங்கள காப்பாற்றும்படியாக நடந்துக்கணும். அதாவது உங்களோட மோட்டிவேஷனல், அதாவது உங்களோட இன்டென்ஷன் என்ன, நீங்கள் மோட்டிவ் என்னன்னு பார்க்கணும். உங்கள் இன்டென்ஷன் என்ன? அவங்களை நீங்கள் குற்றப்படுத்தி நீ இந்த தப்பு செஞ்சிட்ட, நீ இப்படி பேசிட்ட, நீ இப்படி போன, நீ இப்படி நடந்து கொண்ட அப்படின்னு அவங்கள குற்றப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்துறது உங்கள் இன்டென்ஷனா? இல்லை அவங்க இந்த தவறு செய்கிறதுனால அவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, அப்படி இருக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் சொல்லி அவங்கள மனம் திருத்த பார்க்குறீங்களா? இல்லை அவங்கள அக்யூஸ் பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ண பார்க்குறீங்களா? அப்போ இது ரெண்டுத்துலேயும், அதனால தான் நான் சொன்னேன், யூ ஷுட் நாட் பி அக்யூசர், யூ ஷுட் பி எ ரெஸ்கியூவர். அதாவது நீங்கள் குற்றப்படுத்தவர்களாக இல்லாமல் காப்பாற்றும்படியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆமீன். இதில் அடுத்தது என்னோட கூட கொலேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். இது 2வது பாயிண்ட் எழுதிக்கோங்க. த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பதன் மூலியமான வல்லமை. மன்னிப்பதன் மூலியமாக வரும் வல்லமை. த பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த கலாத்தியரில் பார்க்கறச்சே நான் ஒன்று பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். என்னன்னாக்கா, நீங்கள் அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணுறீங்கல்ல, அது அவங்கள ஸ்பிரிச்சுவலாக மறுபடியுமா கட்டவித்து அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படும்படியான ஒரு உங்களோட அந்த புத்தி சொல்லுதல் தான் இருக்கணுமே தவிர அவங்கள பின்மாற்றம் அடையும்படியான ஒரு கடிந்து கொள்ளுதல இருக்கவே கூடாது. இப்போ வாசிங்க கொலோசியர் 3:13. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உங்களுக்கு ஃபேமிலியில் இல்லை வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தில், பிஸ்னஸில் எங்கேயாவது உங்களுக்கு ஒருத்தர் பேரில் ஒருத்தர் ஏதாவது குறை இருக்குது, யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்கிறாங்க பேசுகிறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அது ஒருவருக்கொருவர் எப்படின்னா நீங்கள் அவங்கள மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா கூட கூட பேசி இப்படி உரசிக்கிட்டே இருந்தால் என்ன வரும்? சத்தம் தானே வரும். அப்போ அந்த உரசி அந்த பேச்சு வார்த்தையில் காரசாரமாகி அது என்ன ஆகிடும்? சண்டையில் போயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுமா, நீங்கள் பொறுத்துக்கணும், நீங்கள் மன்னிக்கணும், அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த குறைய சொல்லி இப்படி பண்ணாதேன்னு அவங்கள கூப்பிட்டு தனியாக நீங்கள் புத்தி சொல்லலாம், ஆலோசனை சொல்லலாம். ஆனால் அவங்க செய்கிறத நீங்கள் சில நேரங்களில் சகித்து கொண்டு தான் போயாகணும். ஏன்? நானும் நீங்களும் செய்கிறத இயேசு சகிச்சுக்கிட்டு தானே இருக்கார் இன்னமும். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம மன்னிப்பதன் மூலியமாக என்ன நடக்கும்னாக்க, நீங்கள் அவங்க குறை செய்கிறத இல்லை அவங்க பேசுகிறதோ ஏதோ உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் வாயை மூடிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறச்சே கொஞ்ச நாளில் அவங்க மனம் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஆனால் அது ஏட்டிக்கு போட்டியாக நீங்கள் சொல்ல என்ன ஆகிடும்? அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துடும், அங்கே ஒரு உரசல், ஒரு சண்டை, ஒரு கைகலப்பு வந்துடும். அது என்ன ஆகும்? ஒரு பிரிவினையை கொண்டு வந்துடும். குடும்பத்தில் ஒரு காரசாரமான சண்டை வந்துடும். சண்டை வந்த உடனே மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, 2 பேர் அடிச்சுக்கிட்டா மற்றவங்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னுடுவாங்க. ஸோ நீங்கள் குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு காரணம் முக்கால்வாசி என்ன ஆகும்? 2 கை தட்டினா தானே ஓசை. ஒருத்தங்க சண்டை போடுறச்சே இல்லை ஒருத்தங்க ஏதாவது தவறாக பேசுறச்சே நம்ம அமைதலாக போக நம்ம தீர்மானம் எடுத்து அவங்க செய்யறது கரெக்ட் இல்லை தான், அவங்க தவறு தான் செய்கிறாங்க, தப்பு தான் செய்கிறாங்க, அவங்க செய்யறதுல நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு மன்னிக்கரிச்சு என்ன ஆகும்? ஒரு நாள் அவங்க மனம் திரும்புவாங்க. உங்கள் குடும்பம் பிரிவினையிலேருந்து பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் உடஞ்சி போகிறதுலேருந்து பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் நசுங்கி நாசமாகிறதுலேருந்து பாதுகாக்கப்படும். எதனால்? நம்ம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுனால. இப்போ சொல்லுங்கள், அந்த மன்னிப்போ இந்த சகிப்புத்தன்மையோ அதில் பவர் இருக்குதானே? ஏன்னா குடும்பத்தை பாதுகாக்குது தானே. அப்போ நம்ம சகிக்கணுமா வேண்டாமா? நம்ம விட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? நமக்கு தெரியும் அவங்க செய்யறது சரியில்லை தானே. அந்த சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் நம்ம செய்யறது சரியில்லைன்னு தெரிஞ்சும் இயேசு பொறுத்துக்கிட்டு இருக்காருல்ல. ஏன்? நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கம் தான் நம்மளுக்கும் இருக்கணும். இல்லை, நம்ம பிள்ளைகளை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கணவரை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம மனைவியை விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம பெற்றவங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த நோக்கம் நமக்கு இருக்கரிச்சே ஒரு நாளும் குடும்பத்தை யாராலையும் உடைக்கவே முடியாது. ஆமீன். என்னோட கூட மத்தேயு 18ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். Reconciliation and restored fellowship. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இது ரெஸ்டோர்ட் ஃபெலோஷிப் அப்படின்னாக்கா ஒன்றிணைந்த ஒரு சீர் பொருந்திய ஒரு ஃபெலோஷிப்னு எழுதிக்கோங்க, சரியா? அதாவது உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லை ஊழியம் செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் தப்பு செய்யறச்சே நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் அவங்க செஞ்ச தப்பு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நபர்கிட்ட போய் சொல்லவே மாட்டீங்க. அப்படின்னா அது வம்பாக மாறிடும், அது காசிப்பாக போயிடும். ஆனால் அந்த தனிப்பட்ட அந்த நபரை தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் நீங்கள் இந்த தவறு செஞ்சீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்க, இந்த காரியம் செஞ்சுருக்கீங்க, இப்படி பொய் சொல்லியிருக்கீங்க, இல்லை இப்படி திருடி இருக்கீங்க, இல்லை இப்படி பேசியிருக்கீங்க, இப்படி செய்யக்கூடாதது செஞ்சுருக்கீங்கன்னு அவரை கூப்பிட்டு தனியாக பேசி அவருக்கு புத்தி சொல்லி அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறது தான் உங்கள் கடமையே தவிர அவரை பற்றி அவர்கிட்ட சொல்லாமல் மற்றவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிட்டு இல்லை நான் சொன்னாக்க எதுக்கு வம்பு சண்டை வரும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவரை பற்றியே அவங்கள பற்றியே நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்க கிட்ட இதில் வேறு என்ன ஒரு ப்ரேயருங்கிற ஒரு இது வேறு வச்சுக்கிட்டு நம்ம ப்ரேயருக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பற்றி நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு போகிறது. இது ஒரு விதமான புறங்கூறுதல். இதனால் குடும்பத்தில் பிளவு உண்டாகும். ஸோ அப்படி சொல்லாமல்
தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி இது பண்ணுறச்சே அந்த இடத்துல அந்த குடும்பமோ இல்லை அந்த ஃபெலோஷிப்போ அந்த ஒரு சபை காரியமோ உங்கள் ஆஃபீஸ் காரியமோ அது என்ன ஆகும், அந்த இடத்துல அது கட்டமைக்கப்படும், பாதுகாக்கப்படும். இல்லைன்னா அந்த உறவு செதஞ்சு போயிடும், அந்த உறவு என்ன உடஞ்சி போயிடும். அந்த உறவு பாதுகாக்கப்படணும் அப்படின்னாக்க அந்த நபர்கிட்ட தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் உட்காருங்க. அந்த உறவு பாதுகாக்கப்படணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணணும், அந்த நபர்கிட்ட தான் நம்ம பேசணும், அந்த நபர்கிட்ட தான் நம்ம அந்த காரியத்தை சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜபத்துக்காக இது பண்ணலாமே தவிர அந்த நபரை விட்டுட்டு அந்த நபரை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு போகிறச்சு அது என்னவா மாறிடுது, வம்பா மாறும், அது பாவமாக மாறிடும். அங்கே அந்த உறவில் நல்ல ஒரு சீரமைப்பு இருக்காது, அது சீர் பொருந்தியும் இருக்காது, அதில் பிளவு ஏற்பட்டுடும். அடுத்தது என்னோடு கூட ஹீலிங் அண்ட் ரீபில்டிங். ஆண்டவர் மறுபடியுமாக காயத்தை கட்டுகிறார், மறுபடியுமாக கட்டுகிறார். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம். யோவேல் 2:25. யோவேல் 2:25. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமீன். என்ன வேணாலும் திரும்ப நம்ம பெற்றுலாங்க. உறவு திருப்பி பெற்றுக்கலாம், இல்லை இழந்து போன பணமாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, இல்லை காசு பணம் சொத்து சம்பத்து உறவு எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேரத்தை மாத்திரம் நம்மளால் திருப்பி பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா அந்த நேரத்தையும் கொடுப்பாரு, நம்ம இழந்ததையும் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் காயத்தை கட்டுகிறவராக மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருனாக்க அந்த நேரத்தையும் ரெஸ்டோர் பண்ணி அதை வர்த்திக்க செய்து மல்டிப்ளை செய்து தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த முசுக்கட்டி பூச்சி எல்லாம் எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் எப்படியா வர்த்திக்க பண்ணி ரெட்டத்தனையாக நமக்கு தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ இழந்து போனது அந்த நேரத்தில் நம்ம போனது தான், அந்த நேரத்தில் போனது அத்தனையும் திருப்பி தருவேன் அப்படின்னாக்க அவர் காயத்தை மாத்திரம் கட்டலை, இழந்ததுக்கு அவர் மருந்து மாத்திரம் போடலை, திருப்பியும் எப்படியா மல்டிப்ளை பண்ணி வர்த்திக்க செஞ்சு தராரு அவர். அப்போ அந்த நேரமும் அந்த இழந்து போனதும் எல்லா ஆஸ்திகள், நீங்கள் என்ன இழந்து போய் வந்திருக்கீங்க இன்னைக்கு? சொத்தா, சுகமா, சந்தோஷமா, குடும்பமா, ஆஸ்தியா, ரட்சிப்பா, பலனா, என்ன நீங்கள் இழந்து போய் இன்னைக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன இழந்து போய் வந்திருக்கீங்களோ ஆண்டவர் அதை டபுள் போர்ஷனாக வர்த்திக்க செய்து அதை உங்களுக்கு நிச்சயமாக அதை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமீன். இப்போ இந்த இடத்துல நம்ம யோவேலில் பார்க்கறச்சே அவரை எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கிற ஒரு வலி வேதனை இருக்குல்ல, அந்த வலி வேதனைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி அழுதுகிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் உங்களை சாட்சி சொல்ல வைக்கும், இன்னொருத்தங்களுக்கு அன்றைக்கி அது ஆறுதலாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கட்டுகிற இந்த ஒரு தேவன் உங்கள் மூலியமாக அநேகரோட வாழ்க்கையை அன்றைக்கி கட்டுவார். இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க, நான் ஏன் அழுதுகிட்டு இருக்கேன், இன்றைக்கி என்னோட இந்த வலிக்கு காரணமே இல்லையே, நான் இதுக்கு காரணம் இல்லையே, இது என் பாவம் இல்லையே, இது நானாக தேடிக்கிட்ட வாழ்க்கை இல்லையே, நானாக சேர்ந்தது இல்லையே, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்குள்ள 1000 கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது, உங்கள் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குது. உங்கள் வாழ்க்கை இப்படியே முடிந்து போகிறதுக்காக ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களோட பேசிக்கொண்டு இல்லை. நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் துருத்தியில் எடுத்து வைக்கிறாராம். துருத்தியில் எடுத்து வைக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கான பதிலை தருவாராம். இன்னைக்கு நீங்கள் வடித்துக்கிட்டு இருக்க இந்த கண்ணீரோட கூட கம்பீரத்தோடு ஒரு நாள் அறுக்க போறீங்களாம். அப்போ மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்களாம், இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சி அப்படின்னு, சியோனில் இப்படிப்பட்ட கர்த்தர் இவங்களோட சிறையிருப்பை நீக்கி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ இன்னைக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் வழியாக நீங்கள் வரணுங்கிறது தேவ சித்தம். ஆனால் இந்த ப்ராசஸில் நீங்கள் தனியாக இருக்கேன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அந்த இளைய குமாரன் திரும்பி ஓடி வந்தது போல இயேசுகிட்ட நீங்கள் ஓடி வரச்சே இந்த வலி வேதனையில் நிச்சயமாக அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? விடுதலையை கொடுப்பாரு. விடுதலையை கொடுத்துட்டு அப்படியே விடுற தேவன் அல்ல, உங்கள் மூலியமாக அநேகர் அவர் ஆசீர்வதிக்க தான் போகிறார். இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிறவங்க ஆன்லைனில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இது பிரத்யட்சமாக ஆண்டவர் சொல்லி எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். என்னன்னா ஆண்டவர் சொன்னார், He turns pain to purpose. உங்களோட வலியை அவர் ஒரு பர்பஸாக மாற்றுவாராம். சொல்லிக்கோங்க, என் வலியை
அதுக்கு ஒரு நோக்கத்துடன் அவர் மாற்ற போறார். உங்க வலிக்கு, நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. He multiplies your fruitfulness. அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு பலனே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை பலன் கொடுக்கும்படியாக மாற்ற போறாராம். அது பலன் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அதன் மூலியமா மற்றவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. உங்களோட ஸ்டோரி, யுவர் ஸ்டோரி இஸ் நாட் ஓவர். உங்க கதை, உங்க வாழ்க்கை இன்னியோட இதோட முடிஞ்சதுன்னு இல்லை, இனிமேல் தான் ஒரு துவக்கம் இருக்கு, இனிமேல் தான் ஒரு ஆரம்பம் இருக்கு. யோவேல் 2:25 படி அவர் இழந்து போனதெல்லாம் வர்த்திக்க செய்து கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் உங்கள் காயங்களையும் அவர் கட்டுகிற தேவனா இருக்கிறார். என்னோட கூட எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம் எடுத்துக்கோங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். நம்மளுக்கு இன்னைக்கு தலைப்பு என்ன? குடும்பத்தின் மறுசீரமைப்பு. அவர் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னாக்க இஸ்ரவேல் என்னும் கன்னிகை கட்டப்படாமல், இடிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நொறுங்கப்பட்டு, அலட்சியம் பண்ணப்பட்டு, யாரும் கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாம தவித்து கொண்டு நான் தனியா இருக்கனே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உன்னை கட்ட வைப்பேன். உன்னை கட்டுறது மாத்திரம் இல்லை, அதுல ஆடல் பாடல் ஆடல் பாடல் எங்க வரும்? எப்போ சந்தோஷம் இருக்கோ, எப்போ ஒரு நல்லது நடக்குதோ அப்போதானே வரும். அப்போ மறுபடியும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், சௌக்கியம், சமாதானம் எல்லாம் வரதான் போகுது. இது யார் சொல்றா? தேவன் சொல்றார். உங்க குடும்பத்தை கட்ட அமைப்பேன்னு சொல்றாரு. அதாவது மறுபடியும் சீரமைக்க போறேன்னு சொல்றாரு. என்னோட கூட இதே ஏசாயா 27:2-3 வாசிங்க. இதுக்கு ஒத்த வசனமே வரும் பாருங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 27:2-3. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? உங்க குடும்பத்தை பத்தி ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட், ஆண்டவர் கொடுக்கிற நான் பொறுப்பு எடுக்கிறேன்னு சொல்றாரு. எப்படியா? அக்காலத்துல நல்ல திராட்சை ரசத்தை தர ஒரு தோட்டமே இருக்குமா. உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு திராட்சை தோட்டம் போல இருக்குமா. அப்ப தோட்டமா இருக்குன்னா தனியா இருப்பீங்களா? இல்ல குடும்பமா தானே இருப்பீங்க. அதுக்கப்புறம் அது எப்படியா? அது யாருமே சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அவரே அதுக்கு நீர் ஊற்றி பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு நான் அதை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. உங்க குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. உன் குடும்பத்தை இனி நான் காப்பாற்றுவேன், இரவும் பகலும் அதுக்கு நான் நீர் பாய்ச்சுவேன், அது ஒருவரால இனி அதை சேதப்படுத்த முடியாது. நீ தனியா இல்லை, உன் குடும்பமாக, உன் குடும்பத்தில் ஒரு நபராக நான் இருக்கேன் அப்படின்னு இயேசுவே வாக்கு கொடுக்கிறாரு. இதை விட வேற என்ன வேணும்? இன்னைக்கு காலையில் நான் தனியா இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை ஏன்னு கேட்க யாரும் இல்லை, நீங்க நினைச்சு கொண்டு யாராவது இங்க வந்து உட்காந்தா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அக்காலத்திலே அதுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரச்சே அதை நானே பாதுகாப்பேன், அதுக்கு நான் தண்ணீர் இரவும் பகலும் ஊற்றுவேன், அது யாருமே சேதப்படுத்தாதபடிக்கு அதை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன்னு சொல்றாரு. ஆமீன். என்னோடு கூட சக்கரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11-12. சக்கரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11-12. சகரி 9:11-12. சகரியா 9ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 11-12 வசனம். உனக்கு நான் செய்வதென்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். என்னவா? உன்னுடையவர்கள் ஏதோ ஒரு பாவத்திலேயோ, அடிமத்தனத்திலேயோ, வியாதியிலையோ, வியாகுலத்திலேயோ, கடன்லையோ, இச்சையிலையோ விழுந்து கிடக்காங்க.
அந்த உடன்படிக்கையின் ரத்தம்ங்கிறது இன்னைக்கு நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்ல, இன்னைக்கு அவரோட பிள்ளைகளாக தானே வந்திருக்கோம். அப்போ அந்த ரத்தம் என்ன? இயேசுவோட ரத்தம். அந்த ரத்தத்தின் மூலியமாக நான் விடுவிப்பேங்கிறார், நான் விடுதலை ஆக்குவேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார். இன்னைக்கு நீங்கள் எதை நினச்சி, குடும்பம்னாக்க நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல, ஒரு பக்கம் பண கஷ்டம் இருக்கும், ஒரு பக்கம் பொருளாதாரம், ஒரு பக்கம் மன கஷ்டம் இருக்கும், ஒரு பக்கம் சரீரத்தில் இருக்கும், ஒரு பக்கம் வாழ்க்கையே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் எதிர்கால வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு இருக்கா கேள்விக்குறியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் அவர் சொல்கிறாரு நான் விடுதலை ஆக்குவேன்னு சொல்கிறாரு. எதனால? இயேசுவின் ரத்தத்தினால. அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். அரண் யாரு? இயேசு. அப்போ நீங்கள் இயேசு பக்கம் திரும்பிச்சு. இளையகுமாரன் ஞாபகம் வரதா? இப்போ லூக்கால படித்தது, இளையகுமாரன் யார் பக்கம் திரும்பி வந்தா? தகப்பன் பக்கம் திரும்பி வரா மாதிரி நீங்கள் இயேசு பக்கம் திரும்பி வரச்சே அவர் என்னவா சும்மா விட்டுற மாட்டாராம், ரெட்டிப்பான நன்மையை தருவாராம் உங்களுக்கு குடும்பத்துக்கு. அது எப்போ தருவார்? இன்றைக்கே. என்னைக்கு நீங்கள் திரும்புறீங்களோ, நம்பிக்கையுடைய சிறைகளை, நீங்கள் சிறையில் இருந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் இயேசு பேரில் நம்பிக்கை வச்சு இயேசு பக்கம் நீங்கள் திரும்பறிச்சே முழுசாக திரும்பி பாருங்களேன், அன்னிக்கே டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் வரும், அன்னிக்கே வரும்னு சொல்கிறார். ஆமீன். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னது. நீங்கள் அவர் பக்கம் திரும்பிட்டீங்கனாக்க, அந்த இளையகுமாரன் அவங்க தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனேவே அன்னிக்கே தானே அவனுக்கு இழந்த ஸ்தானத்தை கொடுத்தாரா இல்லையா? அந்த அதிகாரத்தை கொடுத்தாரா இல்லையா? அந்த அங்கீகரிப்பு கிடைச்சதா இல்லையா? அவன் நிந்த அவமானம் அசிங்கம் எல்லாம் ஒரே நாளில், ஒரே நிமிஷம், நான் வருவேன் அப்பா பக்கத்தில், நான் என் அப்பா வீட்டுக்கு திரும்புவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவன் வந்த உடனே அவன் இழந்து போனது கிடைச்சது இல்லை. இன்றைக்கி நீங்கள் இயேசு பக்கம் திரும்பி நான் இயேசுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், இப்போது நான் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கேன், நான் சபையில் வந்திருக்கிறதே நான் இயேசுவை நம்பி தானே, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு தானேன்னு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லா விஷயத்துலையும் இயேசுவையே நம்பி இருக்கீங்களா? இயேசுவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்களா? இல்லை கொஞ்சம் உலகத்துக்கு ஒத்த வேஷமும் வருது இல்லை, நடுவில் உலகத்தின் காரியங்கள் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வருது இல்லை, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, எப்படி வாழணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எல்லாம் அவர் சித்தத்தின்படி, அவர் விருப்பத்தின்படி. ரோமர் 12வது அதிகாரம் 1-2 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஜீவ பலியாக புத்தி உள்ள ஆராதனையாக நம்மளையே அர்ப்பணிக்கிறது தான் ஜீவ பலி. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அப்போ தான் பிதாவோட சித்தம் என்னன்னு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் இந்த மனசு புதுசாகும். இந்த மனசு புதுசாக ஆக ஒரு நாள் நாம் மறுரூபமாகும். எப்படி? இயேசுவை போல நம்மளால் மாற முடியும்னு. அப்போ பிதாவின் சித்தம் என்னன்னு தெரிந்து கொள்ள நான் வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் செய்யறது தான் தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குடும்ப ஜபம், தனி ஜபம், வேதம் வாசிக்கிறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, கையை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுறது, இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் சீரமைப்பார், சீர்கட்டுவார். மறுபடியும் உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஆமீன். என்னோடு கூட ரோமரின் புஸ்தகம் 15:7. ரோமரின் புஸ்தகம் 15:7. ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகணும். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கும், சண்டை சச்சரவு வரும். அது கணவன் மனைவியோ, பெற்றோர் பிள்ளைகளோ, அண்ணன் தங்கைகளோ, இல்லை எனி ரிலேஷன்ஷிப் இட் கேன் பி. கிறிஸ்துவுக்கு மகிமை வரும்படி ஏசப்பா நம்மளை ஏற்றுக்கிட்டார்ல, நம்ம தப்பு செஞ்சவங்க தான், நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டார்ல, அது போல ஒருவருக்கொருவர் நம்ம மன்னித்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா. அப்போ தான் குடும்பம் என்னவா, நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இல்லை, குடும்பத்தின் மறுசீரமைப்பு. நம்ம குடும்பம் மறுசீரமைக்கப்படணும்னாக்க சின்னவங்க பெரியவங்களை மன்னிக்க வேண்டிய விஷயத்தில் மன்னிக்கணும், பெரியவங்க மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் அது கிறிஸ்துவுக்கு மகிமையாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல் நம்மளும் மன்னிக்கிறச்சே தான் அப்போ அந்த இடத்துல என்ன மறுசீரமைப்பு வழங்கப்படும். ஆமீன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? ஃபாலோ பண்ணுவீங்களா? இனி குடும்பம் பிரியறதுக்கோ உடையிறதுக்கோ விட்டு கொடுக்க மாட்டீங்களே? 100% நம்பலாமா? கையொடுத்தி ஜபிக்கலாமா? சரி, இப்போ மகள் வந்து இதுக்காக ஜபிப்பா. பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். இன்றைக்கும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளோட குடும்பத்தை கட்டப்போகிறார். ஆமென்.
அப்பா நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் ஒருத்தவங்க மனம் திரும்பும் போது அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், எங்கள் குடும்பம் மீண்டும் அப்பா ஆண்டவரே ராஜா கட்டப்பட போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே ஏசப்பா அது விதைக்கப்பட்டது, அது நிலை நிற்கட்டும் ஆண்டவரே. பிறரை நீர் நேசிக்கிறது போல நேசிக்க, பிறரை நீர் மன்னிக்கிறது போல மன்னிக்க, பிறரை நீர் பார்க்கிற விதம் நாங்கள் பார்க்க எங்கள் ஒருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் யாரும் ஆண்டவரே பிறரை நியாயம் தீர்த்து ஏசப்பா ஆண்டவரே ராஜா அவர்கள் இடறதுக்கு நாங்களே காரணமா போயிடக்கூடாது ஏசப்பா. எங்களுக்குள்ள அந்த இரக்க குணத்தை தாங்க ஏசப்பா. கேளுங்களேன், எனக்குள்ள அந்த இரக்க குணத்தை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. பிறருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற குணத்தை தாங்க ஆண்டவரே ராஜா. அப்ப என் கண் முன்னாடி ஒருத்தவங்க பாவத்துல இடரும் போது அவங்கள ஆண்டவரே ராஜா நான் குத்தி காட்டாம அவங்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என் குடும்பத்துல அப்படிப்பட்டவர்கள் இருக்காங்கன்னா நான் அவங்களுக்காக இன்னும் ஜெபிக்க, திறப்புல நின்று ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே ராஜா ஏசப்பா உண்மையே தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கும் இன்னும் நான் ஆண்டவர் விட்டு தூரமாக தான் இருக்கேன், என்னால் ஆண்டவர் வீட்டில் கிட்ட சேர முடியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருத்தரும் ஒரு விஷயம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்களேன், விட்டு கொடுங்களேன் ஏசப்பா. நான் உங்ககிட்ட வரேன், நான் உங்ககிட்ட வரேன் ஏசப்பா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு கேளுங்களேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். இது அறிக்கை. அன்பே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழ்வேன். அன்பே சொல்லலாமா? அன்பே உயிரே உயிரே எனக்காக ஜீவன் தந்தீரே, ஆயுள் காலமெல்லாம் உமக்காக வாழுவேன். ஆண்டவரே ஏசப்பா, இதை நாங்கள் சபையாக அறிக்கையிட்டு இருக்கோம் ஆண்டவரே. உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா மெய்யும் பொய்யும் பார்க்கலாம், சரிங்களா? இது எப்படி இருக்கும்னா ஒரு இந்த கிறிஸ்டியன் சொசைட்டியில் எப்போவுமே ஒரு பொய் இருக்கும், ஆனால் ஆக்சுவலி அதில் இருக்கிற ட்ரூத் என்ன, உண்மை என்னன்றது தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்னென்னா இன்னைக்கு பார்க்க போகிறது த மித் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம்ன்ற ஒரு மாயை. ஓகேவா? ஏசு கிட்ட வா, நீ 2 வீடு கட்டிடுவ, ஏசு கிட்ட வா உன் அக்கௌண்ட்டில் ஒரு 1 கோடி வந்துடும், ஏசு கிட்ட வா உனக்கு இந்த ஆசீர்வாதம், ஏசு கிட்ட வா இது கிடைக்கும் அது கிடைக்கும். உண்மை, ஏசப்பாக்க கிட்ட ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் ஏசப்பாவை ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாற்றியாச்சு. அதாவது இப்போ நான் ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறேன்னா, ஏசு கிட்ட வாங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு பிராண்ட் அம்பாசிடராக அந்த மாதிரி ஆக்கிட்டாரு. ஆனால் ஏசு அந்த ஆசீர்வாதத்துக்கும் மேலே. கரெக்டா? ஏசு கிட்ட நம்ம எதுக்கு போனோம்? ஏசப்பாக்காகவே போனோம், அவர் அன்புக்காக போனோம், சரிங்களா? இன்றைக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம ஜெபிச்சா நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதுக்காக மாத்திரமே நீங்கள் இது பண்ணாதீங்க. ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த ஆசீர்வாத கண்ணோட்டத்திலேயே நம்ம ஏசப்பாவை பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துவர்கள் நம்மளுக்கு சில உபத்திரவங்கள் வரும். அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஐயோ ஏசப்பா கிட்ட வந்தால் எனக்கு கஷ்டம் மட்டும்தான். 2 கூட்டம், ஒன்று ஏசப்பானா ஆசீர்வாதம், இன்னொரு கூட்டம் ஏசப்பானா கஷ்டம் அப்படின்ட்டு. நம்ம ஏசப்பா நித்தியத்திற்குரிய தேவன். இந்த பூமியில் நம்ம எதை ஃபேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நித்தியத்திற்கு எஃபெக்ட் இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 16வது வசனம், 16வது அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென்.
என்ன சொல்றாரு, உலகத்துல உபத்திரவம் இருக்குன்ட்டாரு. ஆனா இதையும் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்க எல்லாரும் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு நீங்க ஏதாவது சோர்வோடு இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா எனக்கு கொடுக்க போறதை கொடுக்க போறாரு. ஆனா இந்த ஒரு உபத்திரவத்தை நான் மேற்கொள்வேன். இன்னைக்கு மெசேஜ்ல பார்த்தது போல என்னோட வழி எல்லாம் ஆண்டவரோட நோக்கத்துக்காக ஒன்று இருக்கு, அது மாறும்ன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எப்பொழுதுமே ஏசப்பா கிட்ட இதுதான் இந்த இந்த ஆசீர்வாதம்னு போயிடாம இந்த ஆசீர்வாதத்துக்கும் மேல ஏசப்பாவை நித்திய ஜீவனுக்காக நான் தேட போறேன்ற ஒரு வைராக்கியம் உடையவர்களா இருக்க போறோம். ஆமேன், ஆமேன். இதற்காக நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, நன்றி 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 ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே ராஜா, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில வர உபத்திரவம் நல்லதென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் ப்ரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து தாமதமின்றி நம்ம அனௌன்ஸ்மெண்ட்ஸ், சர்ச்சோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்லைன் ஃபெல்லோஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபெல்லோஷிப் இருக்குது. என்னதுன்னா ஏர்லி மார்னிங் ப்ரேயர், செயின் பிரேக்கர் ப்ரேயர் இருக்குது. ஸோ அது வந்து தினமும் மார்னிங் வந்து மண்டே டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 5 AM நம்மளுக்கு நடக்கும். அப்புறமா கிரைஸ்ட் ஆனரபிள் வெசல்ஸ்னு சொல்லிட்டு யூத் மீட்டிங் இருக்குது, அதுவுமே ஆன்லைனில் நடக்கும். மண்டே டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 AM வந்து நம்மளுக்கு நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹானரபிள் வெசல்ஸ் யூத் மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயுமே நடக்குது. எப்போ நடக்குதுன்னா கம்மிங் சாட்டர்டே ஈவினிங் ஒரு 6 PM போல் நடக்குது. ஸோ எல்லா யூத்தும் மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது மண்டே ஈவினிங் 7 PM வந்து நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி நடக்குது. ஸோ அதுலேயும் பங்கு பெறுங்கள். அதே மாதிரி நைட் ப்ரேயர் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3rd Thursday, 3வது வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11 மணிக்குள்ளார வந்து நம்மளுக்கு அந்த நைட் ப்ரேயர் நடக்குது. அதே மாதிரி சண்டே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை 5 மணிக்கு போல் நம்மளுக்கு சண்டே ஸ்கூல் நடக்குது. ஸோ சின்ன பசங்க குட்டீஸ் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உமன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்மளுக்கு மார்னிங் ஒரு 10 AM போல் வந்து நம்மளுக்கு உமன் சர்வீஸ் நடக்குது. ஆஃப்லைனில் நடக்கும், ஆன்லைன்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லோரும் குறித்து வச்சுட்டு நம்ம ஏசப்பா நாமத்தை வந்து நம்ம மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்ம வந்து ஒரு சில காரியங்களுக்கு குறித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் போட்டுக்கலாம். அப்பா தகப்பனே, அப்பா நன்றி ஏசப்பா, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இப்பொழுதும் மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ராஜா. அப்பா இப்பொழுதும் முதலாவது ஆண்டவரே, அப்பா எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. லார்ட், எங்களை ஆளுகை செய்பவர் நீர் மாத்திரமே கர்த்தாவே. அப்பா ராஜாக்களை ஏற்படுத்தி அப்பா ராஜாக்களை தள்ளுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா கிறிஸ்துவுக்குள்ளாக வேதத்துக்குள்ளாக அப்பா நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரிகள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ உமக்குள்ளாக கீழ்ப்படிந்து அதன்படி நாங்கள் நடக்க எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அதே போல ஏசப்பா அவர்கள் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே உம்முடைய ஞானத்தினால், அறிவினால், புத்தியினால் நிரப்புங்க ராஜா. ஹவு டு டூ த சர்வீஸ் ஃபார் த பீப்புள் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீரே கற்றுக் கொடுங்க. பி தி எம்எல்ஏ ஸ்டில் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே, ஃப்ரண்ட் லைட் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீங்க ஞானத்தை தாங்க, அறிவையும் புத்தியும் தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் எப்படி நாங்கள் நன்மைகளை செய்யலாம், என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம்னு ஆண்டவரே அப்பா நீங்களே ஏசப்பா அவங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுதும் அதே போல கர்த்தாவே அந்த நியூ டெல்லியில் அப்பா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இதை நாங்கள் கேள்விப்பட்டோமே லார்ட், எவ்வளோ பேர் மரித்து போனாங்களோ ஆண்டவரே.
இந்த மாதிரி விபத்துக்கள் அப்பா இனி நேரிடாதபடிக்கு, அந்த மாதிரி கேர்லெஸ்ஸான காரியங்கள் இனி எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நடக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு, நாட் ஜஸ்ட் டெல்லி ஏசப்பா, அப்பா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்ஸ் ஆகட்டும், வேர்ல்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரீஸ்லையும் ஏசப்பா நீரே ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த மாதிரி அப்பா மேன்மேட் டிசாஸ்டர்ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதுவும் நடக்காதபடிக்கு லார்ட் உம்முடைய கரம் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எத்தனை குடும்பங்கள் அப்பா மரித்து போயிருக்காங்க, எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தார்களை இழந்திருப்பாங்க ஏசப்பா. யூ பி தேர் கம்ஃபர்டர், ஆறுதலின் தேவனாய் இருந்த ஏசப்பா அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா, நிம்மதியை கட்டளையிடுங்க ராஜா. அதே மாதிரி அவங்களுக்கு பலத்தை தாங்க ஏசப்பா, அந்த காரியங்கள்லேருந்து மேற்கொண்டு வர அப்பா நீரே அவங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகணும் வேதத்தில் போட்டிருக்கே, எவ்வளோ அசிங்கமான காரியங்கள் எல்லாம் அருவருப்பான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுறோம் ஏசப்பா. அப்பா பெற்றவங்களே தன் பிள்ளைகளை கொல்றதும், அப்பா பிள்ளைகள் பெற்றவர்களை அப்பா நடு வீதியில் அப்படியே விட்டுட்டு போகிற காரியங்கள் எவ்வளோ நாங்கள் கேள்விப்படுறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த மாதிரி ஒருபோதும் இருக்கக்கூடாது ஏசப்பா. அப்பா ஹெல்ப் அஸ் டு பி அ குட் லிவிங் டெஸ்டிமனி ஆண்டவரே. நற்சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழும்படிக்கு ஆவியான தேவன், பரிசுத்த ஆவியானவர் அணு தினமும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரும் நீர் வழி நடத்துவீராக ராஜா. இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒருபோதும் எங்களோட சந்ததிகளுக்குள்ளாக நம்ம எல்லாரும் தாய்மார்கள் எல்லாரும் நீங்கள் அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு அங்கே ஜபிக்கிறீங்களா, எங்கள் சந்ததிகளில் இந்த மாதிரி காரியங்கள் வந்துடாதபடிக்கு பிள்ளைகள் பெற்றோர்களையோ பெற்றோர்கள் பிள்ளைகளையோ கொல்றதோ இல்லை விட்டுட்டு போகிறதோ இல்லை காசுக்காக வித்துட்டு போகிறதோ. ஒரு நார்த் சைடில் கூட 20,000க்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொந்த பிள்ளைய ப்ராஸ்டிடியூட்டில் விற்று அந்த குடும்பத்தை அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காரியங்கள் இனி எங்கேயுமே நடக்கக்கூடாது. இந்திய தேசத்தில் மாத்திரமே இல்லை, வேர்ல்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. நம்ம ஜபிப்போமா அப்பா இந்த மாதிரி காரியங்கள் எங்களுக்கோ எங்கள் குடும்பங்களுக்கோ இல்லைன்னா அப்பா எங்கள் சந்ததிகளில் யாருக்கும் நேரிடாதபடிக்கு அப்பா அக்கினியின் ஆவியானவரே அப்பா எங்களை சுற்றி நீர் அக்கினி மதிலாக இருப்பீராக ராஜா. எங்கள் ஒவ்வொருத்தரோட குடும்பத்தை சுற்றி நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. புது புது வியாதிகள் பரவி கொண்டு வருதே அப்பா, நீரே எங்களுக்கு இம்யூன் சிஸ்டமாக இருங்க ஏசப்பா. எங்களுக்கு பலத்தை தாங்க, சத்துவத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய பலவீனங்கள் எல்லாவா இருந்தாலும் அப்பா, சரீர பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு காண்டாமிருகத்தின் பலத்துக்கு ஒத்த பலத்தை நீர் எங்க ஒவ்வொருத்தருக்கும் தரப்போவதற்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா இப்பொழுதும் கூட விசேஷத்தமா ஒரு ஊழியக்காரர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. மிஷனரி ஊழியர்கள் செயல்களாகட்டும், இவாஞ்சலிஸ்ட் ஆகட்டும், பாஸ்டர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் அப்பா ஒவ்வொருத்தரையும் உம்மக்காரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கட்டும். ப்ராஃபிட்ஸ் ஆகட்டும் எல்லாரையும் உம்மக்காரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆயத்தம் பண்ணின அப்பா உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணி உம்முடைய ராஜ்யத்தை பூலோகம் எங்கும் கட்டுவதற்கென்று நியமித்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அவர்களே ஆகட்டும் அவர்களுடைய குடும்பத்தார்களே ஆகட்டும் அப்பா நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை ஆகட்டும் உண்மை உத்தமத்தோட செய்ய அப்பா, பரிசுத்தத்தோட செய்ய அப்பா, பக்தியோடும் வைராகியத்தோடும் செய்ய ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை பாராட்டுங்க. அவர்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அப்பா பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீரே அந்த தேவையை சந்திப்பீராக சுவாமி. உங்க நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும். ஒரு அதிகாரிகள் கண்கள்லையும் அப்பா ஒரு ஆபீசர்ஸ் நீங்களே தயவு காண்பீங்க, கிருபையை காண்பீங்க ராஜா. அப்பா எல்லா காரியத்தையும் உம்மக்கத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டோம். நீர் மாத்திரமே ஆளுகை செய்வீராக அப்பா. நீரே பார்த்து கொள்ளும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எழுந்து கொள்ளலாம். இப்பொழுதும் இன்னைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, சங்கீத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, நீ வருகையிலும் போகையிலும் இது முதற்கொண்டு என்றென்றுக்கும் பாதுகாக்கப்படுவாய்ன்னு. நீங்கள் உங்கள் வறட்சி எங்கே வந்தாலும், நீங்கள் எங்கே வெளியில் பிரயாணப்பட்டு போனாலும் கர்த்தர் இன்றிலேருந்து உங்களை என்றென்றுக்கும் பாதுகாப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாமா? ஆமீன். நீ வருகையிலும் போகையிலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கப்படுவாய். ஆமீன். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நாங்கள் ஜபித்தது மூலியமாக விழுந்த எந்த கிரிகளை எந்த ஆவிகளுக்கா 10:19 படி ஒன்று எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா சர்வ காலங்களில் இருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். காட் பிளெஸ் யூ ஆல். அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னைக்கு பார்த்தது போல
உங்கள் குடும்பத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மறுசீர அமைக்க தான் போகிறாரு. இயேசு உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிங்க. நம்ம விட்டு கொடுக்கறச்சே, மற்றவங்களுக்காக நம்ம இறங்கி போகிறச்சே, நமக்காக நம் தேவன் இறங்கி வந்திருக்கிறார்ல. அப்போ அவர் பிள்ளைங்கனாக்க நம்மளும் இறங்கி வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அனுசரணையாக மன்னித்து விட்டு கொடுக்கறச்சே நம்ம குடும்பம் நிச்சயமாக மறுசீர் அமைக்கப்படும். கிறிஸ்து இல்லாதது சீர்கெட்ட குடும்பம். கிறிஸ்து உள்ளே வந்துட்டாக்க மறுசீர் அமைக்கப்படும். இனி மறுசீர் அமைக்கப்படுதுன்னா நம்ம குடும்பத்தில் யார் இருக்க போகிறா? இனிமே ஏசப்பா இருக்க போகிறார். ஆமீன். காட் bless you all. Thank you.